கடவுளை கற்பிச்சவனை முட்டாள் அப்படிங்கிறேன். அதுக்கு காரணம் சொல்கிறேன். சரியில்லைன்னா என்னை திருத்தறதுக்கு முன் வரட்டுமே, ஏற்றுக்கிறேன். கடவுளுக்கு ஆதாரம் என்னடான்னு கேட்டால் அதெல்லாம் கேட்காத, நம்பு அப்படிங்கிறான். சாணியை பார்த்து நாறுதே அப்படின்னா இல்லை அது வாசனையாக இருக்குது, மோந்து பார்க்காத, நம்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை கடவுளை பற்றி சொல்கிறான். கடவுள் இருக்கிறதா சொல்கிறானே, அவன் உண்மையில் நடைமுறையில் வாழ்க்கையில் கடவுளை நம்புறானா? கடவுளை நம்பி எதை ஒப்படைக்கிறான்? கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவனை கூப்பிட்டு ஒரு அரைஞ்சோம்னா அவன் என்ன சொல்லுவான்? அந்த அறைக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லி பேசாமல் போவானா? இல்லைனா அடித்தவனை திருப்பி அடிக்கிறதுக்கு முன் வருவானா? எந்த கடவுள் பக்தன் கடவுளை நம்பி வீட்டை பூட்டாமல் வர்றான்? கோயில் கதவையே பெரிய பூட்டலவா பூட்டுறான். சர்வ சக்தி இருக்கிற கடவுள் அப்படிங்கிறான, ஒரு சர்வ சக்தி இருக்கிற கடவுள் தான் இருக்கிறத கூட நமக்கு சந்தேகம் இல்லாம தெளிவுபடுத்துற சக்தி இல்லாம தானே இருக்குது. எல்லாம் வல்ல எல்லாம் உடைய சக்தி உள்ள கடவுளுக்கு காணிக்கை இருக்கு. லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் இந்த குழவிக்கலுக்கு கொட்டி அழுகுறான பக்தன். இதை பத்தி எவன் வாயை திறக்கிறான்? எவனாவது கொஞ்சம் கள்ளு குடிச்சிட்டு உடனே போச்சு போச்சு அப்படின்னு கூப்பாடு போடுற அரசியல்வாதி இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறான். குடிக்கிறதுனாவது ஒரு 15 நிமிஷமாவது ஜம்முன்னு இருக்கிறான. கோயிலுக்கு போய் கொட்டி அழுகிற மடையன் எதை அனுபவிக்கிறான்? பாப்பான் தானே அதை மூட்டை கட்டி அடிச்சு கொழுக்கிறான். இதை பத்தி எவன் பேசுறான்? நம்ம சமுதாயம், இந்த சமூகம் இயற்கையிலேயே இழிவான சமுதாயமா போயிடுச்சு. நம்முடைய இழிவுக்கு காரணம் பாப்பான் தான் சொல்லிக்கிட்டே இனிமேல் போறதுலயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாப்பான் ஒழிஞ்சு போயிட்டான். நம்முடைய இழிவை ஒழிச்சுக்கிறதுக்காக நமக்கு யாருமே விருப்பம் இல்லாதவங்களாவே இருக்கிறோமே. போட்டி போட்டுக்கிட்டு இல்லவா கோயிலுக்கு போறோம், போட்டி போட்டுக்கிட்டு இல்லவா நெத்தியில சாம்பலையும் நாமத்தையும் பூசிக்கிறோம். அப்படிதான் கோயிலுக்கு போறான. சாமி இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு யோகியதை இருக்குதா? சூத்திர பையில வெளியே நில்லுடா அப்படின்னு சொல்றான். இதை பத்தி எவனுக்காவது மான, ரோஷம், வெக்கம் இருக்குதா? மானம் உள்ளவனா இருந்தா கோயில்லாம் காரி துப்புவானே. பெண்கள் கையில விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு அடிக்க வருவாங்களே. இந்த நவீன காலத்துல 1973 கூட இந்த கேடுகட்ட ஈழிநில அப்படின்னா இதை விட வெட்கக்கேடு உலகத்தில் இருக்க முடியுமா? மனிதனுக்கு இருக்கிற இந்த இழிவையும் ஜாதிக்கு பாதுகாப்பா இருக்கிற இந்த சமூக அமைப்பும் இந்த நாட்டை விட்டு அடியோட ஒழியணும்னா அதுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற கடவுள் அப்படிங்கிற எண்ணமே நம்முடைய புத்தியை விட்டு அறவே ஆகலாம். கடவுளை மறந்தால்தான், மறுத்தால்தான் உண்மை மனிதனாக, சுதந்திர மனிதனாக உலகத்தில் உழவ முடியும். இன்னைக்கு உலகம் பூராவும் நாத்திக கொள்கை பரவி வருது. ரஷ்யாவில் கடவுள் அப்படிங்கிற சொல்லையே தூக்கி போட்டுட்டான். மேல்நாடுகளில் பகுத்தறிவாளர் சங்கம், சிந்தனையாளர் சங்கம், உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு ஏராளமாக உண்டாக்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வரோம். இப்போதான் நம்ம நாட்டில் அந்த சங்கங்கள்லாம் பரவி வருது.
காலப்போக்கில் இங்கேயும் மாறுதல் வந்தே தீரும். காட்டு மிராண்டி காலத்தில் கற்பனை செய்யப்பட்ட கடவுளும் மதமும் சாஸ்திரமும் அறிவு வளர்ச்சிக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? இந்த கடவுள் விஷயமும் மத விஷயமும் பொய்ன்னு கூட நாங்கள் சொல்ல வரல. இதெல்லாம் நிஜமா இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பாருங்க அப்படின்னு தானே சொல்றோம். சிந்திக்க வேணாமா? சிந்திக்கிறது தானே மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அழகு. சிந்திக்கிறது கூட பாவம்னா நீ எப்படி பகுத்தறிவு உள்ள மனிதனா ஆக முடியும்? பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திக்க ஆரம்பித்ததனால தான் மற்ற நாட்டுக்காரெல்லாம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பகுத்தறிவு மனித சமுதாயத்தில் வளர்ந்தாதான் ஒரு பகுத்தறிவு ஆட்சி உறுதியோடு அமைய முடியும். அப்படி அமைகிற ஒரு ஆட்சியால தான் கோயிலுங்கிற பேர்ல இருக்கிற இந்த குட்டிச்சுவரெல்லாம் உடைச்சி சாலைக்கு ஜல்லியா போட முடியும். ஆபாச களஞ்சியமா இருக்கக்கூடிய இந்த புராண இதிகாசங்களுக்கெல்லாம் தடை போட முடியும். படிப்புல கூட ஒரு பெரிய மனுஷனை நாம உண்டாக்க முடியும். ஆகவே தோழர்களே, எந்த துறையிலும் உங்கள் பகுத்தறிவுக்கே முதலிடம் கொடுங்க. நான் சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. உங்க அறிவுக்கு சரின்னு பட்டா ஏத்துக்கங்க, இல்லைன்னா தள்ளிடுங்க.